பிரைஸ் தி லார்ட். தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தேவன் நல்லவர், அவர் இரக்கத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவர், ஒரு நாளும் நம்மை கைவிடாதவர். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய நாளிலும் நன்மை உண்டாகும் என்ற தலைப்பில் 2 சாமுவேல் புஸ்தகம் 10ஆம் அதிகாரத்திலே 12வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். கர்த்தர் தமது பார்வைக்கு நலமானதை செய்வாராக என்றார். பிரியமானவர்களே, சீரியரும் அம்மோன் புத்திரரும் இஸ்ரவேல் தேசத்துக்கு விரோதமாக யுத்தம் செய்யும்படிக்கு வந்த நேரத்திலே யோவாப் இந்த வார்த்தையை சொல்லுகிறார். நாம் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிற தம்முடைய ஜனத்திற்காகவும் தேசத்திற்காகவும் நாம் யுத்தம் செய்யும்படிக்கு எதிர்த்து வந்திருக்கிற இந்த சீரியருக்கும் அம்மோனியருக்கும் விரோதமாக நாம் நம்மை தயார்படுத்திக் கொள்ளுவோம். கர்த்தர் தம்முடைய பார்வைக்கு நலமானதை செய்வாராக என்று சொல்லுகிறார். தேவ சித்தத்தை, தேவனுடைய காரியத்தை நாம் செய்யும் பொழுது கர்த்தர் நமக்கு துணையாய் இருந்து அவர் தம்முடைய பார்வைக்கு நலமானதை நமக்கு செய்வார். நாம் தேவனிடத்திலே நம்மை ஒப்பு கொடுத்திருக்கிறபடினாலே, அவருடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் நாம் முதன்மைப்படுத்தியிருக்கிறபடினாலே, நம் வாழ்க்கையிலே நமக்கு தேவையான எல்லாவற்றையும் தேவன் சந்திப்பார். தேவன் அவைகளை சந்தித்து குறைவுகளை நீக்கி மனமகிழ்ச்சியோடு வாழும்படிக்கு தேவன் நமக்கு இரக்கம் செய்வார். அவர் நம்மை ஒரு நாளும் மறவாதவர். கர்த்தர் அவருடைய பார்வைக்கு நலமானதை நிச்சயமாய் செய்வார். நன்மைகளை நடப்பிக்கும்படிக்கு தேவன் உதவி செய்வார். அங்கு பார்க்கிறோம், உபாகம புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலே மோசே இப்படியாக சொல்லுகிறார். உன் தேவனாகிய கர்த்தர் தாமே உன்னோட கூட வருகிறவர், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அவர் நம்மோட கூட வருகிற தேவன். நன்மையை செய்வார், நம்மை விட்டு விட மாட்டார். அவர் நம்மை விட்டு விலகி போக மாட்டார், கைவிட மாட்டார். நாம் ஆண்டவருக்கு முதலிடம் கொடுக்கிறபடினாலே, நாம் தேவ சமூகத்திலே காத்திருக்கிறபடினாலே, அவருடைய சன்னிதானத்திலே நம்முடைய ஜெபத்தை ஏறெடுக்கிறபடினாலே, ஒரு நாளும் நம்மை கைவிடாமல் நமக்கு துணையாய் இருந்து எல்லா தீமைகளுக்கும் மத்தியிலும் அவருடைய தயவும் இரக்கமும் கிரியை செய்யும்படிக்கு நம்மை உயர்த்தி நாங்கள் குறித்த தேசத்திலே குறித்த பாதையிலே நடக்கும்படியாக தேவன் நம்மை வாழ வைப்பார். நமக்குரிய ஆசீர்வாதங்கள் நிச்சயமாய் உண்டாயிருக்கும். அவருடைய சமூகத்திலே காத்திருப்போம். அவருடைய சித்தத்துக்காக நம்மை ஒப்புக் கொடுப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார், உயர்த்துவார். ஜெபம் செய்வோம். இரக்கமுள்ள நல்ல தகப்பனே, இந்த காலை நேரத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். தேவரீர், உம்முடைய அனுகூலங்கள், உம்முடைய அரவணைப்பு மிகவும் பெரிதாண்டவரே. இதுவரையில் நீர் காத்து வந்த உம்முடைய நல்ல வழிகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். தகப்பனே, உம்மை முதன்மையை வைக்க ஆண்டவரை உமக்கு முதலிடம் கொடுக்க தேவரீர் எங்களுக்கு கிருபையும் பலத்தையும் தந்தருளுங்க. தகப்பனே, நீர் ஆண்டவர் எங்களுக்கு பக்கபலமாயிருந்து எல்லா காரியத்திலும் நன்மைகள் உண்டாகும்படிக்கு நீர் ஆசீர்வதிப்பீராக. உம் பார்வைக்கு நலமானதை ஆண்டவரே நீர் செய்கிற தேவன். உம்முடைய பார்வையில் இருக்கிற இரக்கத்தை நோக்கி பார்க்கிறோம். உம்முடைய கண்களில் இருக்கிற தயவை நோக்கி பார்க்கிறோம். கர்த்தர் எங்களுடைய ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நன்மைகளும் கிருபைகளும் பெருகும்படிக்கு எல்லாமே இயேசு கிறிஸ்து நாமத்தை ஜெபிக்கிற நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென். கர்த்தர் தாமே நம் அனைவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.